மதுசாரா மேலே பாரு ஜெஷின் ஃபேனு பாரு வெல் ஓட்டுற சிவாசியில் ரொம்ப அப்படியா இந்த இங்கே பாப்கார்ன் இருக்கு சாக்லேட் பாப்கார்னா பீனட் பட்டர். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் ஒரு சூப்பரான பிளேஸை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெரிய மால். அந்த மாலில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா இல்லாத பொருள் A to Z எல்லாமே கிடைக்கும். ஃபேர் ப்ரைஸ் சூப்பர் மார்க்கெட் அது. ஸோ அதுலேயுமே நிறையா பிளேசஸ் நம்ம கடந்து போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சைடு பார்த்திங்கன்னா பாப்கார்ன், அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பன் வெரைட்டிஸில் நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய மால், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பெரிய மால். நகைக்கடை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தெளிவாக கிளியராக இருந்துச்சு. ஜுவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. ட்ரெஸ்ஸு ஷாப் கடை. ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே பேண்ட் ஷர்ட் தாங்க. முக்கால்வாசி 90% எல்லாருமே பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க. இதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட்டு. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபேர் ப்ரைஸ் சூப்பர் மார்க்கெட் அதோட நேம் வந்து. இந்த பில் போடுற கவுண்டிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 15 இருக்கும். இப்போ நம்ம வரிசையாக அதை தான் பார்க்குறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி டாய்ஸாக இருந்துச்சு நிறையா. அதில் நம்ம ஒரு டோக்கன், 2 டோக்கன், 3 டோக்கன் அந்த மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டாலர் போட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி டாய்ஸ் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து தனியாக போய் நம்ம திங்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோமோ அதை கொடுத்தா பில் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின திங்ஸை வந்து ஃபோனில் வந்து கொண்டு போய் ஃபோனில் வந்து நம்ம ஜிபே பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபோனை வந்து அங்கே ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம வச்சு நம்ம என்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படி இப்போ நம்ம இருந்துச்சோ அப்படியே நம்ம ஃபோன்லேயே நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்தே நம்மளுக்கு ரூபா வந்து லெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கவுண்டர் இருந்துச்சு மாறி மாறி போடுற மாதிரி. ஆப்போசிட்டில் வந்து ஒரு 15 கவுண்டர் கிட்டக்க அது வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. திங்ஸ் வர வர அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க நிறையா. இது கிட்கட் சாக்லேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா $7 போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாமேவும் ஷவர் வாஷ், நம்ம குளிக்கிறதுக்கு பாடி வாஷ் யூஸ் பண்ணுறது. நிறைய வெரைட்டி எக்கச்சக்கது. எதை பார்க்க எதை விட எதுவுமே நம்மளுக்கு அப்படியே ஒரு பெரிய ஏதோ ஒரு கடலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் நான் ஹோல்சேல் ஷாப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே எதை எடுத்தாலும் பல்காக எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு ஜெல்லி பிள்ளைகளுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பேக்கில் 6 பீஸ் இருக்குது, அப்படி 6 தான் எடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை ஒரு சாதாரண வீட்டுக்கு தேவையான சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 5 லிட்டர் கேன் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரேப்பர் பிஸ்கட்லாம் பாருங்கள், அவ்வளோ பெரிய பல்கான பாக்கெட் அதுதான் அப்படி ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டின்னோ இல்லை ஒரு 6 கேன் உள்ள ஸ்மால் பாக்ஸோ அந்த மாதிரி மொத்தமாக தான் கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா ஃபுல்லாமே ஃப்ளவர், எல்லாமே ஒரிஜினலுங்க. ஃபுல்லாமே ஒரிஜினல் ஃப்ளாரு. அதுலேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இது ஃபுல்லாமே ஃப்ரீசர் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரெட்டில் தடவுறதுக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டி எப்படியும் ஒரு 100 வெரைட்டி கிட்டக்க இருக்கும். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ப்ரெட்டுக்கு நம்ம தடவி சாப்பிட்றதுல ஜாமு, பட்ரு இந்த மாதிரி தடவி சாப்பிடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நட்செல்லாம் இருக்காங்க. என்னென்னமோ நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. பீனட் பட்டர் இது நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் இங்கே அதை விட அதிகமான ஒரு 100 வெரைட்டி கிட்டக்க இருக்குது இங்கே இருக்கிறதுல எல்லாத்துலாம். வேர்க்கடலை, இது ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பால். நம்மளாம் பால் வாங்க என்ன பண்ணுவோம், ஒரு தூக்காளியோ ஒரு குத்துச்சட்டியோ ஒரு பாத்திரத்தையோ தூக்கிட்டு பால் வாங்குறது 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்குவோம். இது ஃபுல்லாமே இந்த மாதிரி பவுச்சில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பவுச் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5 பவுச்சு ஒரு 10 பவுச் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து எல்லார் வீட்லையுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் பால் டேஸ்ட்லாம் இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நல்லாவே திக்காக இருக்குது டேஸ்ட்டு.
அது நல்லா தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் பேக்கெட் பால்னால் டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் வந்து அந்த பவுச்சில் கொடுக்குற பாலோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த ஜெல்லி பார்த்திங்களா, அப்படி 6 பேக்காக தான் இருக்குது. அதிலே நிறைய வெரைட்டி, மேங்கோ வெரைட்டி இருக்குது, ஸ்ட்ராபெர்ரி, ஃப்ரூட்ஸு மிக்சடு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் கவர் பண்ணது ஒரு 30% தான். அதை விட கவர் பண்ணாதது நிறைய இருக்குது. அந்த ஏரியா பக்கம் நான் என்னென்னு கூட போய் பார்க்கல. ஸோ நான் கவர் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 30%. அதில் இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோவாக ஒரு கிளிப்பிங்ஸ் சின்னதாக நான் எடுத்துகிட்டு போனேன். ஆரஞ்சு, ஆனால் நம்ம ஊர் சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒதுக்குனதை கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. நல்ல குவாலிட்டி உள்ளது எல்லாமே ஃபாரின் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ ஃபாரினில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல பிராண்டடாக தான் சாப்பிட்றாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியானதாக தான் அங்கிட்டு நம்ம ஏரியா பக்கம் கிடைக்கிது. இது அவகோடா, மாதுளம்பழம், மாம்பழத்துலேயே பார்த்திங்களா எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு, இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. அது வந்து ட்ராகன் ஃப்ரூட். இது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியே வச்சிடுறாங்க. இங்கே உள்ளவங்க ஒரு சில சோம்பேறியாக இருப்பாங்க போலக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் மெலன்லேயே பாருங்களேன், ரெட் கலரு, எல்லோ கலர் வாட்டர் மெலனை நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணியே வச்சிடுறாங்க. அந்த பப்பாயெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் சீவியே வச்சிருந்தாங்க. அது வந்து கொய்யாப்பழம் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பழமே நல்லா பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ராகன் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலராக தான் இருக்கும் நடுவில். இங்கே வந்து பிங்க் கலரு, ஒயிட் கலரு. ஸோ இந்த 2 வெரைட்டியில் இருந்துச்சு ட்ராகன் ஃப்ரூட் வந்து. ஆனால் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா இனிப்பாக டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. மாங்காய் பாருங்களேன், குட்டி குட்டியாக இருக்குது அந்த மாங்காய் ஃபுல்லாமே. இது கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழமே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆப்பிள் தானடா இது. ஆப்பிள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பவுச்சில் நல்லா சின்ன பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் மாம்பழம் இல்லை, எல்லோ லெமன் போட்டு பப்பாளி பழமா இது என்னது? இங்கே பாரு, இது என்ன ஃப்ரூட்ஸ்னு தெரியல. பார்க்குறக்கு ஒரு மாதிரி இல்லை, ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. சாலிக் போட்டிருக்கு, என்ன ஃப்ரூட்ஸுங்கிறது எனக்கே தெரியல அது கரெக்டாக. ஆப்பிள் எடுத்தாச்சா? ப்ளூபெர்ரி வீட்ல போய் உடனே பிடிக்குமா? நான் ப்ளூபெர்ரி இது பார்த்தோன்னா ப்ளூபெர்ரி, நம்ம ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கல. இது வந்து ஸ்ட்ராபெர்ரி. ப்ளூபெர்ரி பார்த்தோம் அப்படின்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளூபெர்ரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி புளிப்பாக இனிப்பாக ரொம்ப குட்டி கிரேப்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஜெல்லி, இது ஏதோ ஜெல்லின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரோசா இது ரியல் ரோஸா. பொக்கேலாம் இங்கே ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு நல்ல வெரைட்டியாக ரோஸ் கலரு, ரெட் கலரு, ஒயிட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா கலரில் எல்லோ, இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ஃப்ளவரில் வச்சுருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரிஜினலுங்க, இது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் பூவால்